பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில் விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபையின் சார்பாக தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த நாட்களில் உலகத்தில் ஜனங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் மிகுந்த சந்தோஷம் கிடைக்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தது நோக்கம், பிறந்தது நோக்கம், நம்ம தெரிந்து கொண்டது நோக்கம் எல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி, நமக்கு இருக்கிற பாரத்தை மாற்றும்படி, நம்முடைய துக்கத்தை மாற்றும்படி. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே அன்றைக்கு மேய்ப்பர்கள் சொன்ன வார்த்தை 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தி யாருக்கு முதலாவது சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் உத்தரவாதமான ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த வசனம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு நற்செய்தி வேண்டுமா? நீங்கள் உங்கள் மந்தையை காத்து கொண்டிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். அந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தருக்கு நான் இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்த ஒரு காரியம், இரட்சகர். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுடைய பிறப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தை 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்று சொன்னால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாகும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லா குடும்பத்திலும், சபைகளிலும், எல்லாருடைய நிலைமையிலும் அந்தந்த நிலைமைகளுக்கு ஏற்றது போல தேவைகள் இருக்கும். ஆனால் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிற வல்லவராக இருக்கிறார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். உங்களுடைய சபை தேவையானாலும் சரி, குடும்ப தேவையானாலும் சரி, ஊழிய தேவையானாலும் சரி, எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு. அவர் இந்த பூமியிலே குழந்தையாக பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இரட்சகர் பிறந்திருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உலகத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஒரு ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் பிறந்தது தான். அதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது கிறிஸ்மஸ் நாட்களில். நாம் அந்த காரியத்தை எப்போதும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம ரட்சிக்கும்படி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்முடைய வீடுகளில் நட்சத்திரங்களை கட்டி வைக்கிறோம். அந்த நட்சத்திரத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சாஸ்திரிகள் குழந்தையாகி இயேசுவை தேடி போன போது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. எந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து குழந்தையாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தாரோ அந்த வீட்டின் மேல் போய் அந்த நட்சத்திரம் நின்று அந்த சாஸ்திரிகளை வழிநடத்தினது. அந்த நட்சத்திரத்தை நாம் கட்டி வைக்கிறது, மாட்டி வைக்கிறது அர்த்தம், இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி.
ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில் இயேசு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இல்லாமல் நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு மகிமை. எல்லா காரியமும் இருக்கும், ஆனால் அங்கே இயேசு இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு இருந்து எந்த காரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்மஸ் நாட்களில் பாருங்கள், ஸ்வீட்டுக்காக பிரச்சனை வரும், நல்ல ட்ரெஸ்ஸுக்காக பிரச்சனை வரும், பிரியாணிக்காக பிரச்சனை வரும், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் பிரச்சனை வரும். அது நிமித்தமாக சமாதானம் கெட்டு போகும், சந்தோஷம் கெட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு இருப்பார். ஆனால் இவைகள் எது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால், நம்முடைய வீட்டில் இருப்பாரானால், உள்ளத்தில் இருப்பாரானால், அது நிறைவான சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஆண்டவர் விட்டு தூரமாக போனார்கள். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்த ஐக்கியமானது கெட்டு போனது. அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதுபடினாலும் அவருடைய ஆண்டவருக்கும் அவர்களுக்குள்ளே இருந்த ஐக்கியம் கெட்டு போனது. இதை சரிப்படுத்தும்படியாக மனுஷன்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் தேடுகிறார்கள், எல்லா காரியத்தையும் தேடுகிறார்கள். ஆனால் இயேசுவை தேட மறுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஊழியத்தில் கூட, சபையில் கூட, விசுவாச குடும்பங்களில் கூட எல்லாவற்றுக்கும் முக்கியம் உண்டு, ஆனால் இயேசுவுக்கு முக்கியம் இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் இயேசுவை முக்கியத்துவப்படுத்துங்க. அப்போ உங்கள் குடும்பம், ஊழியம், நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கும். இந்த சகை சொன்ன வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு மனம் மாறுதல் வந்தது. அந்த மனம் மாறுதல் தான் இப்படி சொல்ல வந்து ஆண்டவன் சகோயை சொல்கிறார். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆகவே ரட்சிப்பு இயேசு வழியாக மாத்திரம் இந்த உலகத்தில் வந்திருக்கு. இயேசு இல்லாவிட்டால் ரட்சிப்பு கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவைகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு வந்த நோக்கம், இந்த பூமிக்கு வந்த நோக்கம், பிதா அவர் அனுப்பின நோக்கம் பாவியாகி நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த பூமிக்கு வராவிட்டால் நாம் நம்முடைய பாவத்திலே நிலைத்திருப்போம். நம்ம விடுதலை பண்ணுகிறதுக்கு இந்த பூமியில், இந்த உலகத்தில் வேறு ஒரு ஆள் யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இயேசு தான் நம்மை விடுதலை பண்ணுகிறவர், இயேசு தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு தான் நம்மை உயர்த்துகிறவர். அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது இந்த வசனம் சொல்கிறது, 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்லுது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஆகவே இயேசு பிறந்தது, அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை சந்தோஷத்தை மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகர் உலகத்தில் பிறந்தார், அது நல்லது. அதனால் உலகத்தில் பெரிய மாற்றம் உண்டானது. அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் என்றைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரோ அன்றைக்கு தான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸை நாம் அனுசரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பாரானால், நமக்குள்ளே இருப்பாரானால் அநேக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கின செய்தி. இயேசு பிறந்தால் தான் இந்த நாம் சொல்லுகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும், நல்ல சுகம் பலன் கிடைக்கும்,
குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் உண்டாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பிறந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு நாம் இடம் கொடுப்போமானால், இடம் கொடுக்கணும், ஆண்டவரை அழைக்கணும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு இடம் தேவையாக இருந்தது, ஒரு சரீரம் தேவையாக இருந்தது. அதுபோல் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு பிறந்தார். அது ஒரு பெரிய மாற்றம், அது ஒரு பெரிய உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம், உலகத்துக்கே ஒரு பெரிய விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே பிறக்க வேண்டும். அந்த நாள் தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ். என்றைக்கு இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிறக்கிறாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவருடைய வார்த்தையின் நிமித்தம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களை அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1:12 சொல்லப்படும். ஆகவே கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, அது தவறில்லை. இந்த கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்மஸ் நம்ம அனுசரிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்து எப்போ பிறந்தார், அது நிறைய தர்க்கங்கள் எல்லாம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, இப்படியெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஆர்குமெண்ட்டு பண்ணுறதுக்கான காரியம் அல்ல. இயேசு உள்ளத்துக்குள்ளே பிறக்கணும். உலகத்தில் பிறந்தார், அது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம், அது மறுப்பு கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே பிறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்துக்குள்ளே பிறந்தால் மாத்திரமே உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவராக இயேசுவுக்கு பிறக்கிறதுக்கு இடம் கொடுங்க. அவரை தேடி போகிற இன்றைக்கி அநேகர் கடவுளை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள், கடவுளை தேடுகிறார்கள், பல விதத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்த ஒருத்தருக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு இரட்சகராக இந்த பூமியில் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எல்லா நிறைவான ஒரு சந்தோஷமான நாளாக மாறும். கர்த்தர் உங்களை இந்த நாட்களுக்கு வேண்டிய எல்லா தேவையிலையும் சந்தித்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான நன்மையினாலும் எல்லா வித கிருபையினாலும் நிரப்பி இந்த கிறிஸ்மஸ் நாட்களுக்கு வேண்டிய நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். நீர் அவருடைய இருதயத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் பிறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரே, இந்த அனுபவத்துக்குள்ளே வராதிருக்கிற ஆண்டவர் அநேகருடைய இருதயங்களுக்குள்ளே நீர் பிறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே செய்வீராக. உண்மையன்றி இந்த உலகத்தில் வேறு இரட்சகர் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் மகிமைப்படட்டும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா. ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணின் தேவன் மண்ணிலே பிறந்தார், மகிமை துறந்தோராய் நாம் கவிகள் சாற்றிடுவோம். விண்ணின் தேவன் மண்ணிலே பிறந்தார், மகிமை துறந்தோராய் நாம் கவிகள் சாற்றிடுவோம். மனுக்குலத்தை மீட்டிட இயேசு பிறந்தாரே, மனுக்குலத்தை மீட்டிட இயேசு பிறந்தாரே. இழந்ததை தேடிட இயேசு பிறந்தாரே, இழந்ததை தேடிட இயேசு பிறந்தாரே. ரட்சிப்பை தந்திட வேறு இரட்சகரில்லையே, ரட்சிப்பை தந்திட வேறு இரட்சகரில்லையே. இயேசுவை நீ நேசித்தார்,
இன்பம் தொடர்ந்திடுமே.